ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மினி பிளாக்ல பிடி கொழுக்கட்டை வந்து காமிச்சிருந்தோம். அதை பார்த்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு பிடி கொழுக்கட்டை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க தான் இந்த வீடியோ போட போறோம். வாங்க பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். நான் செய்யற கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரத்துக்கு இப்படி இன்னைக்கு காலையில பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஈவினிங் வரைக்கும் என் நாளைக்கு வரைக்கும் அது அப்படியே சாஃப்டா இருக்கும். 2 நாள் வரைக்கும் அப்படியே சாஃப்டா இருக்கும், நல்லா இருக்கும். அது எப்படி பண்றது காமிக்கப்படும். நான் சொல்ற மெஷர்மெண்ட் படி நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா கொழுக்கட்டை ரொம்ப சூப்பரா. இப்ப எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். நாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோ பார்க்கலாம். நல்லா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா 2 டம்ளர் தண்ணிக்கு 2 டம்ளர் மாவு சேர்க்க போறேன். பச்சரிசி மாவு தான், இது கடையில் தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துட்டு வந்து நான் 3 ஸ்பூன் பச்சை பருப்பு, அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் எள்ளு சேர்த்திருக்கேன். கருப்பு எள்ளு தான். எண்ணெய் எதுவும் சேர்க்காம அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிக்க போறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வாசனை வர வரைக்கும் நம்ம ஒத்துக்கலாம். இந்த சைட் பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சிம்ல வச்சுக்கலாம். ஃபுல்லா வச்சுட்டு நம்ம கொட்டி மாவு கிளறோம்னா கட்டி கட்டி ஆயிடும். அதனால நம்ம இந்த மாதிரி சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கிளறிக்கலாம். சேர்த்த உடனே கிளற ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா நம்ம கட்டி கட்டியே வந்து அடியில் நின்றோம். மாவு சேர்த்த உடனே கிளறணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிடும். நான் வந்து கிளறிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். மாவு வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்தா போதும். மாவு வந்து நல்லா வெந்திருக்கு. தண்ணி அப்படி குழக்குழன்னு இருக்கணும் அவசியம் இல்லைங்க. அப்படி பண்ணா நம்ம கொழுக்கட்டை வந்து பிடிக்க வராது. இதுதான் வந்து கரெக்டான அளவு. எந்த அளவுக்கு தான் நமக்கு மாவு வந்து இருக்கணும், அப்பதான் கொழுக்கட்டை பிடிக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதெல்லாம் மண் இல்லாத வெள்ளம் தான் எடுத்திருக்கேன். ஆனா அப்படியே திருவி சேர்க்க போறேன். இந்த வெள்ளம் பாத்தீங்கன்னா மண் எதுவுமே இல்லை, நான் அப்படியே வந்து துருவிட்டு சேர்க்க போறேன். இடத்துல மண் இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த வெள்ளத்தை நல்லா இது மாதிரி துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை கரைச்சிக்கோங்க. கரைச்சி வடிகட்டிக்கோங்க. இப்ப நம்ம இதுக்கு தண்ணி அளவிட்டோம் இல்லையா, 2 டம்ளர் அளவுக்கு, அதுக்கு பதில் நீங்க வெள்ளத்தோட தண்ணி சேர்த்துட்டு அது லைட்டா கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி மாவு போட்டு கிளறிக்கலாம். பாகு வர அளவுக்கு விற்றாதீங்க, கொழுக்கட்டை சரியா வராது நமக்கு. அதனால கொதிச்சிருக்கோன்னே நம்ம வந்து மாவு சேர்த்து அதுக்கப்புறம் கிளறிக்கலாம். இப்போ எனக்கு வந்து வெள்ளத்துல மண் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால நான் இந்த ஸ்டேஜ்ல வந்து வெள்ளம் சேர்க்க போறேன். நான் வந்து 2 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருந்தேன். 1 டம்ளர் சேர்த்தாச்சு. இப்ப வந்து இன்னொரு டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். நீங்க எதுல மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுல வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு டம்ளர் தான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்க கப்ல எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி கப்ல வந்து எடுத்துக்கோங்க. இப்ப சேர்த்துட்டேன். எல்லா வெள்ளத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறிக்க வேண்டியதுதான். இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற பச்சை பருப்பு அதுக்கப்புறம் எள்ளு ரெண்டுமே சேர்த்துடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அடுப்புல இருந்து இறக்கிட்டேன். அடுப்புல இருந்து இறக்கி இதை ஆற வச்சிருக்கேன். ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். துருவன தேங்காய் விதை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதில் கை வைக்க முடியாது, ரொம்ப சூடா இருக்கு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு குட்டி குட்டியா நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த டைம்ல வந்து தேங்காய் சேர்த்து நல்லா கிளறிட்டோம். கொஞ்சமா வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா நான் கிளற போறேன். கிளறிட்டு இது நல்லா ஆறட்டும். இப்ப ரொம்ப சூடா இருக்குங்க, கையை கூட வைக்க முடியாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு குட்டி குட்டியா வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த எருக்கம்பூ கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷேப்புக்கும் நீங்க பிடிச்சிக்கலாம். சும்மா நம்ம கையில வச்சுட்டு இப்படி ஒரு அழுத்த அழுத்த நம்ம விரலோட பதிஞ்சு ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி வேணா பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா உருண்டை ஷேப்லையும் நீங்க பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு வேக வைக்க வேண்டியதுதான். எப்படி பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். இப்ப இது நல்லா ஆறட்டுங்க. மாவு வந்து நம்ம பிசைஞ்சிட்டோம். நான் வந்து இந்த பாத்திரத்துல வேக வைக்க போறேன். இதுல நிறைய வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் எல்லாம் பெருசா இருக்கா. இது இப்படியே வச்சோம் அப்படின்னா இட்லி பாத்திரத்துல இருக்க தண்ணி வந்து இதை கொஞ்சம் அதிகம் போட்டுரும். ஸோ கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் கொழுக்கட்டை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஒரு இலையை போட்டுட்டு அதுக்கு மேல வந்து கொழுக்கட்டை உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். அதனால நான் வந்து ஒரு இலையை ஒன்று வச்சுட்டேன். இந்த இலை மேல இப்ப நான் கொழுக்கட்டை வந்து பிடிச்சி வைக்க போறேன். இப்போ வந்து டைரக்டா தண்ணி வந்து அடிக்காது. வாழையில போட்டதுனால என் கொழுக்கட்டை வந்து இட்லி பாத்திரத்துக்கு தண்ணி டைரக்டா வந்து படாது.
கொழுக்கட்டை நம்மளுக்கு கொஞ்சம் குழக்கணும் இல்லாமல் சாஃப்டா சூப்பரா வந்து பளபளன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வாழை இலையோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். வாழை இலையோட ஃபிளேவர் வந்து சூப்பரா நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து உருண்டை வச்சிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்க பிடிச்சிக்க வேண்டியதான். நான் வந்து இந்த மாதிரி பிடிக்கிறேன். இது எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எப்படி பிடிக்கிறதுனா சும்மா இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்படி மாவு எடுத்து டிச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணா நமக்கு இந்த கை ஷேப் வந்து அழகா கிடைச்சிடும். பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க. உங்களுக்கு பால் ஷேப் வேணும் அப்படின்னாலும் நீங்க அந்த உருண்டை பிடிச்சிக்கலாம். பால் ஷேப் வேணாலும் நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு பால் மாதிரி வேணாலும் இதை இது மாதிரி இருந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லா மாவையுமே இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் பிடிக்க வேண்டாம். இது மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து பிடிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும். பிடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்கிறது சின்ன சின்னதாக இருக்கிறது நம்ம மெயின் பண்ணுறோம். அதெல்லாம் பிடிச்சி அழகாக வச்சாச்சு. நான் முன்னாடி வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருந்தேன். தண்ணி ஹீட் ஆன உடனே அழகாக தூக்கி இந்த பாத்திரத்தை மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடியாச்சு. சூப்பராக வந்து வெந்துருச்சுங்க. ரொம்ப நேரம் வேகாது, ஏன்னா நம்ம மாவு ஆல்ரெடி வெந்த மாவு தானே. சும்மா ஒரு ஆவி காட்டின போதும் ஒரு 5 நிமிஷம் தான், சீக்கிரம் வெந்துடும். வாழை இலை மேலே வேக வச்சதுனால வாழை இலை ஃப்ளேவரும் இறங்கியிருக்குது. இலையோட கலர் பாருங்கள் நல்லா மாறி இருக்குது. இலையோட வாசனை ரொம்ப அதிகம் தெரியாது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பண்ண இதே மெஷர்மெண்ட்டை நீங்களும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. இது நான் பல முறை ட்ரை பண்ணி எனக்கு அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டது தான். இது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நார்மலாக நம்ம வெறும் பச்சை தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சு வச்சோன்னா அது நமக்கு நல்லா வராது. நான் அந்த மாதிரி பண்ணி எனக்கு ரொம்ப சொதப்பெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தான். வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இல்லையா இது. நம்ம கடையிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தரதுல நம்ம வீட்லேயே அந்த பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. எப்போ தோணுதோ அப்போ செஞ்சு கொடுக்க வேண்டாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.